திமுக ஆட்சியிலேயே அனைத்து மாவட்டங்களுக்கும் வரும் டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி விடலாமா என முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். முழு விவரம் என்ன? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு டிசம்பர் மாதம் தேர்தல் நடத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு திமுக தயாராகி வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரதிநிதிகளை தேர்வு செய்வார்கள். 2019ஆம் ஆண்டு ஒரு 9 மாவட்டங்கள் தவிர்த்து 27 மாவட்டங்களுக்கு நடத்தப்பட்டது. புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் நடத்தப்பட்டது. 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது. அந்த முதல் கட்டமாக நடத்தப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அவங்களுடைய பதவி காலம் டிசம்பர் மாதம் முடிவடைகிறது. இந்த டிசம்பர் மாதம் முடிவடையக்கூடிய அந்த தேர்தல் எப்போது நடத்தலாம், அவர்களுக்கு அல்லது அவங்களுடைய அதிகாரிகளுடைய பதவி காலத்தை நீட்டிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஏற்கனவே முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு சென்றார்கள். அது குறித்தான ஆலோசனையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டது. ஆனால் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி அமைப்புகளில் 27 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நிலை என்பது மாநில தேர்தல் ஆணையரிடம் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்று முடிவு என்பது மாநில தேர்தல் ஆணையத்தால் எடுக்கப்படக்கூடிய முடிவு. அதுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகும். அந்த வகையில அரசியல் கட்சிகள் தயாராகக்கூடிய நடவடிக்கையில திமுகவும் தயாராகி வருகிறது. அல்லது தேர்தலை நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகளை பொறுத்து டிசம்பர் மாதம் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் ஆலோசித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அது குறித்தான முடிவுகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் எடுப்பார். அந்த வகையில திமுக கட்சியினுடைய செயல்பாடுகள் டிசம்பர் மாதம் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலுக்கான வாய்ப்புகளாக அது அமைய உள்ளது. அந்த வகையில ஏற்கனவே நடத்தப்பட்ட ஆலோசனையினுடைய தொடர்ச்சியாக டிசம்பர் மாதம் நடைபெறக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.